கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சங்கீதம் 84ல் ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுது. 4ஆம் வசனம், உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். யாருடைய வீட்டில்? கர்த்தருடைய வீட்டில் வாசமாக இருக்கணும். வாசம்னா எப்பயும் அங்கே கர்த்தருடைய வீட்டில்ங்கிறது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலயம், அல்லது கர்த்தரை துதிக்கிற இடம், ஜெபம், ஆராதனை நடக்கிற இடம். என்னை கேட்டால் கர்த்தருடைய சமூகம்னு கூட சொல்லலாம். எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தை நாடி எப்பயுமே கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறதாவே நம்ம ஒரு எண்ணத்தில் வச்சு எந்த காரியத்தையும் நம்ம மனதளவில் அவர்கிட்ட பேசிக்கிட்டே காரியங்களை செய்கிறதா நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் செய்கிறேன் சின்ன வயசுலேருந்து. தேவ சமூகம் நம்ம கூடவே இருக்கு இல்லையா? தேவ சமூகம் நம்ம விட்டு விலகிறது இல்லையா? இல்லை, விலகிறது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாசல். இப்படிலாம் நிறைய வசனம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இந்த வேலையில் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தை தான், அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கும். அவர் இருக்கிற ஸ்தலம், அவர் எங்கே இருக்கிறாரோ, என்ன கேட்டால் அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்தில் வாசமாக நம்ம எப்பயும் அவரோட இருக்கணும். பாருங்கள், நம்ம பக்கத்தில் அவர் இருந்தால் எவ்வளோ பலம். ஒரு இடத்துக்கு தனியாக போகிறத விட 2 பேர் சேர்ந்து போனால் அது ஒரு இதாக இருக்கும் இல்லையா? நடந்து போகிறத விட ஒரு சைக்கிள், ஒரு 2 வீலர் அல்லது ஒரு காரு, இப்படி ஒரு கூட ஏதாவது இருக்கணும். அப்போ கர்த்தரே, சர்வ சிருஷ்டிகரே, அனாதி தேவனே நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? எப்பொழுதும் அவரை துதிக்கிறாங்க. அவரை துதிக்கும் பொழுது அவர் சமூகம் உங்கள்கிட்ட வந்துடும். பாருங்களேன், ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சோர்ந்து போக முடியுமாங்க? எவ்வளோ போராட்டம் இருக்குது தெரியுங்களா வாழ்க்கையில்? அதுக்காக சோர்ந்து போயிட முடியுமா? சோர்ந்து போகக்கூடாது. என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை நம்மள்கிட்ட கொண்டு வரணும். அவருடைய வீட்டை நம்ம வீடாக மாற்றணும். நம்ம வீட்டை அவர் வீடாக மாற்றணும். நம்ம ஸ்தலத்தை, அவருடைய சமூகத்தை கொண்டு வந்து அவருடைய ஸ்தலமாக மாற்றணும். அவங்க கெட்டிக்காரவங்க. துதிக்க ஆரம்பிங்க, நல்லா உற்சாகமாக துதிங்க. எவ்வளோ வேதனை இருந்தாலும் துதிங்க. அவர் சமூகம் வந்துட்டா அங்கே வியாதி போயிடும், மரணப்படுக்க மாறும், பொல்லாங்க ஓடி போயிடுவான், உங்களுக்கு எதிரான பொல்லாத மனுஷங்க செயலிழந்து போவாங்க, பண நெருக்கடி, தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை மாறும், ஆசீர்வாதம் வரும். கவலைப்படக்கூடாது. கர்த்தரை துதிப்போமா?